டே 2ஓட ஹேர் கேர் டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேர் நல்லா பவுன்ஸியாக வால்யூமாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர்லாம் நிறைய பேரால் வெளியே காசு கொடுத்து வாங்க முடியாது. அதுக்கு நம்ம ஹோம்மேட் கண்டிஷ்னர் வீட்டிலே ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுவோம், நாள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். இப்போ நான் வீடியோவில் போட்டிருப்பேன், ஆயில் மசாஜ் அந்த மாதிரி பண்ணி நார்மல் ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். அடுத்த நாளும் ஹேர் வாஷ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், வெறும் தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்போம். அந்த மாதிரி நம்ம வெறும் தலையில் நம்ம தண்ணியை ஊற்றாமல் நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வெந்தயம், செம்பருத்தி இலை போட்டு நல்ல சிம்லே கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சோன்னா ஃபில்ட்ரு பண்ணி அது ஒரு பாட்டில் வச்சு ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, லைட் மசாஜ். ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் கழித்து நார்மல் ஹேர் வாஷ், ஷாம்பு போடாமல் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. செம்பருத்தி இலை இல்லாதவங்க, நமக்கு கோல்டாக இருக்குன்னா துளசி இலை யூஸ் பண்ணலாம், பொடுகாக இருக்குன்னா வேப்பிலை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஹோம்மேடாக எது வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிப்ஸ் தெரியறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.